டபிள்யூடபிள்யூயோட ஒரு பழைய ஸ்மாக்டவுன் எபிசோட்ல நடந்த ஒரு மேட்ச்ல எடி குரரோ ரிங்குக்குள்ள ரெசில் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்திருப்பாரு. அடுத்த செகண்ட் ஜேபிஎல் எடி குரரோவை பின் பண்ணி மேட்சை வின் பண்ணுவாரு. ரிங்ல எந்த ஒரு அசைவுமே இல்லாம எடி குரரோவை பார்த்த நிறைய ரசிகர்கள் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னு நினைச்சு ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. இது உண்மையா இல்லனா ஸ்கிரிப்டடா அப்படிங்கிற பல டபிள்யூடபிள்யூ ரசிகர்களோட கேள்விக்கான பதில் தான் இந்த ஒரு வீடியோ. இந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கும் ஒரு சில நாட்கள் முன்னால தான் டபிள்யூடபிள்யூயோட அப்போதைய பெரிய பேப்பரியூவான ஜட்மெண்ட் டே பேப்பரியூ நடந்துச்சு. அந்த பேப்பரியூல நடந்த ஒரு மேட்ச்ல எடி குரரோட தலையில ஜேபிஎல் ஒரு சேரை வச்சு பயங்கரமா அடிப்பாரு. இதுல உண்மையிலேயே எடி குரரோட தலையில ஒரு பெரிய வெட்டுக்காயம் ஏற்பட்டு அதிகப்படியான ரத்தமும் வெளியேறி இருந்துச்சு. சோ அந்த ரத்தம் எல்லாம் திரும்ப உடம்புல ஊறி ஹெல்த்தி ஆகிறதுக்கு எடி குரரோவுக்கு ஒரு ரிகவரி டைம் தேவைப்பட்டுச்சு. இதை பார்த்த வின்ஸ் மெக்மேன் சூப்பரா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வேற லெவல்ல ஒரு திட்டத்தை போட்டு இந்த ஒரு செக்மெண்ட் பண்ணி எடி குரரோவுக்கு கொஞ்ச நாள் லீவ் கொடுத்து அனுப்பியிருப்பாரு. ஆனா நிறைய ரசிகர்கள் இப்போவும் எடி குரரோ நிஜமாவே ரிங்ல ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தாரு, அன்னைக்கு தான் எடி குரரோ இறந்தாரு அப்படின்னு நம்புறாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. எடி குரரோ ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்கும்போது மாரடைப்பு வந்து அங்கதான் இறந்திருப்பாரு.